ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து அடுத்த பகுதியை பார்ப்போம். அதுக்கு முன்னே உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் நிறைய குறைகளோடு பிறக்கிறோம், மனக்குறைகளோடையும் வாழ்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம். இது எல்லாமே இயல்பு தான். ஏன்னா அந்த பூமிக்கு வந்திருக்கதே நம்ம பாடம் படிக்க தான். ஆனால் மனிதன் தவறே செய்யாத, எந்த ஒரு கர்மாவும் செய்யாத, தவறே நினைக்காத ஒரு நேரம்னு ஒன்று உண்டு. அது எந்த நேரம் அப்படின்னு தெரிஞ்சால் யோசிச்சு வைங்க. போன முறை இந்த திடீர் மரணம் ஏற்பட்ட அந்த ஆன்மாக்கள் எல்லாரையும் ஹால் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஹீலிங் எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு ஏன் வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய புரிதல்லாம் கொடுத்து ஆஸ்வாசமாக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அதற்கு அடுத்து அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, அந்த சோல் எல்லாருமே ஹால் ஆஃப் த லேர்னிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. அதாவது இந்த ஹால் ஆஃப் த லேர்னிங் அப்படின்றதுனா ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக லைப்ரரி அப்படின்னு கூட சொல்லலாம். என்னது லைப்ரரி? அப்போ இங்கெல்லாம் புக்கெலாம் நிறையா இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே புத்தகம் கிடையாது. இது ஒரு லேர்னிங், கற்றுக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு இடம். இங்கே நீங்கள் எந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் கேட்டாலும் இந்த இடத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பூமியிலேருந்து வந்துட்டோம். நம்மளோட பூமி வாழ்க்கையை முடித்து இங்கே வந்த பிறகு அந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கும்ல. அது எல்லாத்தையும் இங்கே ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம இங்கேயுமே நம்மளுக்கு ஒரு குரு மாதிரி ஒரு ஹையர் லீடர் ஒருத்தங்க இருப்பாங்க இந்த ஹால் ஆஃப் த லேர்னிங்லேயுமே. இங்கே வந்த பிறகு தான் இந்த வாழ்க்கையை பற்றியும், இந்த பூமியில் கடவுள் உருவாக்கி வச்சுருக்க சில சட்டத்திட்டங்கள் பற்றியும், இந்த ஆன்ம உலகம்னா என்ன, இந்த பூமியில், இந்த யூனிவர்ஸில் நம்ம என்னென்னலாம் கடவுளோட சட்டத்திட்டங்களில் இருக்குது, ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றியும் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டியும் கிடைக்கும். இங்கேயுமே எல்லோரும் இதில் லேர்ன் பண்ணிக்கலாமா, எல்லோரும் இந்த ஹாலுக்கு வர முடியுமா அப்படின்னா பெர்மிஷன் உண்டுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அதையும் தாண்டி இங்கே யாருக்கு மோஸ்ட்லி பெர்மிஷன் உண்டு அப்படின்னா ஹையர் குட் சோல்ஸ்க்கு தான் உண்டு. அதாவது ரெலிம் 4, 5, 6, 7 இருக்கவங்களுக்கு இங்கே பெர்மிஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஹால் ஆஃப் த ரெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ரெலிம் 4, ஸ்டேஜ் 4க்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் அப்படின்னு சொன்னது போல், இங்கே வந்த பிறகு இந்த கடவுளோட படைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதங்கள் என்ன, நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இந்த இடத்துல இருக்கும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும், நம்மளுக்கு என்ன ஒரு புரிதல் வேணும்னாலும் இந்த இடத்துக்கு வரலாம். இதுக்கு பேர் ஹால் ஆஃப் த லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னாலும், உள்ள உதவி வேணும்னாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸ் அப்படிங்கிறாங்க ஹையர் சோல் நமக்கு உதவி செய்வாங்க. அடுத்து இந்த பூமியில் எல்லாருக்கும் இருக்க கேள்வி, ஏஞ்சல்ஸ் அப்படின்றது உண்மை தானா? அப்படியே ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்களே தேவதைகள், இது நிஜமாலுமே இருக்காங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்றாங்க. என்னது ஆமாவா? ஆனால் அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு பெரிய ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றதெல்லாம் இல்லை. இந்த ஹையர் சோல் எப்போவுமே ஹையர் குட் சோல், வெறும் சோல் கிடையாது. இவங்க ஹையர் குட் சோலாக இருக்கிறவங்களோட அந்த வைப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப 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 ஹையாக ப்ரைட்டாக இருக்கும். அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க மூவ் ஆகி போவாங்க காற்றுல, ரொம்ப வேகமாக மூவ் ஆகி போகும்போது, ஃப்ளை பண்ணி போகும்போது அந்த மூமெண்ட், அவங்க நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய விங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நிஜமாலுமே ஏஞ்சல்ஸ், அதாவது தேவதைகள் அப்படின்றது உண்மையா? ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ்னால் உடனே அப்படியே பெரிய ரெக்கை வச்சுட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வரவங்களாம் இல்லைங்க. இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்றவங்க நிஜமாலுமே ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் சோலாக இருப்பாங்க அவங்க. அதாவது இறைநிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உயர்வான ஆன்மாக்கள் நமக்காக எப்போ உதவி கேட்டாலும் பூமிக்கு ஒரு மிராக்கிள் செய்யக்கூடியதோ, இல்லை எந்த உருவம் வேணாலும் எடுக்கக்கூடிய அந்த தன்மையோ, ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநிலையோடு கலந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் அந்த பூமிக்கு பண்ண முடியும். இதே குட் சோல் இல்லை ஹையஸ்ட் குட் சோல் எல்லாருமே பூமிக்கு வர முடியாது. இதில் அந்த குட் சோல் அப்படிங்கிறவங்க ரெலிம் 5, அதாவது ஸ்டேஜ் 4க்கு மேலே இருக்கிறவங்க, ரெலிம் 7 வரைக்கும் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே குட் சோல் மட்டும்தான்.
ஆனால் இவங்களால பூமிக்கு வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்மளை வந்து ஆன்ம உலகத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏதாவது உதவி தேவையா, இல்லை வேறு எதுவும் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உதவுவதற்காக அங்கேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு தேவையான எல்லா உதவியும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளால தான் உணர்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஹையர் குட் சோலாக இந்த மிராக்கிள் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ் மாதிரியே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ரெலிம் 7ல் ஸ்டேஜ் 5க்கு மேலே இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் சோல் அவங்க எல்லாருமே. அதனால தான் அவங்களால அந்த மிராக்கள்லாம் பண்ண முடியும். இருந்தாலும் இவங்கெல்லாம் எப்படி அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க ரெக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால், இந்த சோல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹையஸ்ட் அப்சார்பிங் பவர் அப்படின்ற அந்த ஒயிட் ட்ரெஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரைட் லைட் அவங்கள சுற்றி இருக்கும். அதற்கு பேர் ரோப்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம இதில் அங்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தோற்றம் போல் இருக்கும். ஆனால் உண்மையிலே இது என்ன அப்படின்னா, அவங்களோட ஹையஸ்ட் அப்சார்பிங் அந்த பாசிட்டிவிட்டியை அவங்க இது வரைக்கும் பூமியில் போய் கிடைச்ச அந்த அனுபவமும் அந்த இறைத்தன்மையும் அந்த ஆன்மீக முன்னேற்றமும் இருக்குல்ல, அந்த கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்காங்க நிலையில. அவங்களோட அந்த தன்மை தான் அந்த ஹையஸ்ட் வைப்ரேஷன். அதை நம்மளால் கண்ணை திறந்து கூட நேராக பார்க்க முடியாது. அப்படியே கண்ணை கூசுகிற அளவுக்கு அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டியும் அவங்களோட அந்த தோற்றமும் அந்த வைப்ரேஷனும் இருக்கும். இதைத்தான் நம்ம ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க அந்த வேகமாக காற்றுல நகர்ந்து போகிறாங்கல்ல, அந்த வைப்ரேஷனோட பயங்கர பிரைட் லைட்டாக, அப்போது அவங்களுக்கு ரொம்ப ரெக்கை இருக்கிற மாதிரியும் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்ருக்க மாதிரியும் நம்ம வந்து அதை கற்பனை பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம இந்த பூமியில் ஒரு ஏஞ்சல்னால் எப்படி இருப்பாங்க, நம்ம ஒரு உருவம் கொடுத்து வச்சுருப்போம்ல, அந்த உருவத்தில் அவங்க வரும்போது தான் இவங்க ஏஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நம்ம ஒத்துக்குவோம். அதுக்காக நமக்கு என்ன உருவம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்குது, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த உருவத்தில் தான் அவங்க வருவாங்க இந்த பூமிக்கு நமக்கு உதவுறதுக்கும் எல்லாத்துக்குமே. இந்த ரோப்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த அங்கி மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் லைட் அப்படின்றது 2 விதத்தில் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும். இந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி அப்படின்னா அங்கே அவங்க வந்து எல்லா விதமான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் அதை அப்சார்ப் பண்ணுற ரோப்ஸ். அதே மாதிரி மிராக்கிள் பண்ணுறதுக்கு நினச்ச அளவுக்கு உருவம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது தான். எந்த நல்ல ஆன்மாக்கள் கூப்பிட்டாலுமே அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க போவாங்க. ஆனால் இது அந்த லோவஸ்ட் ரெலியமில் கீழ்நிலை ஆன்மாக்கள் வந்து யாராவது அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களோட அந்த ரோப்ஸோட வைப்ரேஷன் வந்து ரிவர்ஸில் மாறிடும். ஏன்னா அங்கே அந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் எல்லாருமே உதவி கேட்க போனால் அங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப காஷியஸாக போகணும் அப்படின்னு அந்த ரோப்ஸோட அப்சார்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா வேறு வழியில் ரிவர்ஸில் ஆன்மாக்கள் ஹையர் லெவல் போக போக அவங்களோட அந்த வைப்ரேஷனும் அந்த ரோப்ஸ் அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நமக்கு வித்தியாசமாகவும் கலர் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட ஆன்ம முன்னேற்றத்தை பொறுத்து அந்த கலர்ஸ் வைப்ரேஷன் எல்லாமே அதிகமாகும். அதே போல் அடுத்து இந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்களும் இந்த ஸ்பிரிட் கைடு அப்படிங்கிறவங்களும் வேறையா அப்படின்னா ஆமாம். ஏன் வேறு அப்படின்னா, ஏஞ்சல்ஸுங்கிறவங்க நமக்கு எப்போ உதவி தேவையோ அப்போ நமக்காக வருவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து மிராக்கிள் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிட் கைடு அப்படிங்கிறவங்க எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு இங்கே நமக்கு விஸ்பியன்றதும் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்பிரிட் கைடு அப்படிங்கிறவங்க ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிறதுக்காக தயாராகி பிறந்து இந்த வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து முடிச்சுட்டு திரும்ப ஆன்ம உலகத்துக்கு வராங்கல்ல, அது வரைக்கும் இந்த ஸ்பிரிட் கைடு தான் அவங்களுக்கு டோட்டல் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த ஸ்பிரிட் கைடு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எந்த ரெலியமில் இருக்கோம், எந்த ஆன்ம உலகத்தில் இருக்கோம், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எந்த லெவலில் இருக்கோமோ அங்கே இருக்கக்கூடிய அந்த குரூப்புக்கு உண்டான ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்க. இவங்களை யார் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்பிரிட் கைடாக விடுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹையர் குட் சோல் இருப்பாங்க அந்த ரெலீமில். ஸோ இவங்க வந்து நம்ம பூமியில் பாடம் படிக்கும்போது நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும் சரி, நம்ம மூலம் இவங்களும் நிறைய பாடங்கள் கற்றுக்குவாங்க அப்படின்றாங்க. சரி, இந்த ஸ்பிரிட் கைடும் இந்த ஆன்ம உலகம் எல்லாமே இந்த பூமியில் இருக்க மனுஷங்களோட எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே சப்கான்ஷியஸ் வழியாக தான் நடக்கும். இவங்க வந்து யாரும் மிராக்கிள் பண்ணுறதுக்காக பூமிக்கு வரப்போவதே கிடையாது. ஸ்பிரிட் கைடு எதுவுமே யார் பூமிக்கு வருவாங்க, நம்ம சூர்தாஸ் கதையில் பார்த்தோம். அந்த ஹையர் குட் சோல் இருக்காங்கல்ல, ரிலீம் 7க்கு மேலே ஸ்டேஜ்
ஏஜ் 5க்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அந்த சூர்தாஸ் கதையில் வந்த மாதிரி அவங்களுக்கு கீழே வந்து மிராக்கிள் பண்ணி அவங்கள சரியான வழிக்கு திருப்பிட்டு போவாங்க. ஸ்பிரிட் கைட் அப்படிங்கிறவங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு மூலம் மட்டும்தான் நம்மளை வந்து தொடர்பு கொண்டு நம்மளுக்கு சரியான வழியில் திருத்தி பார்ப்பாங்க. ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அது எப்போவோ தூங்க போச்சு அப்படின்றது அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மெசேஜ் நம்மளுக்கு ரீச் ஆகாது, நம்மளால் எதுவுமே உணர முடியாது. ஆனால் நம்ம இங்கேருந்து உதவி வேணும் அப்படின்னு உண்மையாக கேட்கும்போது தான் அந்த சப்கான்ஷியஸ் மூலம் நம்மளை அவங்க காண்டாக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு ஆளுக்கு எல்லாமே சப்கான்ஷியஸ்லாம் மூடி போச்சு, யாரையும் அவன் கேட்குற மாதிரியே இல்லை, அவனுக்கு இன்ட்யூஷன் இல்லை, ப்ரேயர் இல்லை, அவன் கடவுளை நோக்கி எதுவுமே கேட்கல, தான் பண்ணுறதே சரி நின்றுட்டுருக்கான் அப்படின்னா அப்பையும் அவங்க விட மாட்டாங்க. எப்படியாவது அவனை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிசிக்கல் மைண்ட் வழியாக வருவாங்க. நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, என்ன வழியில் நின்னாலும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டுமே இவங்க வந்து பொறுப்பாக நிற்பாங்க. சரி, இந்த ஃபிசிக்கல் மைண்ட் மூலமாக எப்படி வருவாங்க அப்படின்னா, சம்டைம் வந்து கனவுகளாக வரலாம், சில பேருக்கு நிமித்தங்களாக தோன்றலாம், சில பேர் மூலமாக வேறு ஒரு முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ ஒரு மெசேஜ் சொல்லலாம், டே இது மாதிரிலாம் நீ பண்ணாத விட்டுடு அப்படின்னு, இல்லை இதை போய் நீ செஞ்சுட்டு வா, இன்றைக்கி செய், இது நல்ல நாள் இருக்குது, இன்றைக்கி உனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஏதோ ஒரு அந்த ஒரு சிம்டம்ஸ் நமக்கு யார் மூலமாகவோ அந்த உதவிகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பூமியில் வாழ்கிற நமக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு, யார் எங்கேருந்து வந்தா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நம்ம யோசிப்போம். நமக்கு இது மாதிரி வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கும், யாருன்னே தெரிலப்பா வந்து உதவி செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லார் வாழ்க்கையிலையுமே காமனாக நடக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி ஸ்பிரிட் கைடு அங்கேருந்து நமக்கு எல்லா உதவியுமே நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளை கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான வேலையே. இந்த உலகத்தில் நமக்கு எப்படி வந்துட்டு ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போகிற மாதிரி அவங்க ஆன்ம உலகத்துலேருந்து நமக்கு உதவி செய்கிறது மூலமாக அவங்களுக்கும் அந்த ஆன்ம முன்னேற்றம் வரும். அதனால் நமக்கு எப்போ என்ன உதவி வேணுனாலும் இவங்க மூலம் நமக்கு கிடைக்கும். நம்ம உண்மையாக ஜெனுவனாக கேட்கும்போது பாருங்கள், கடவுளே நமக்கு எவ்வளோ டபுள் ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுருக்கிறாரு. ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று இந்த ஆன்ம உலக வழிகாட்டி ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் தைரியமாக வாழ்ந்துட்டு வா ராஜா அப்படின்னு. ஆனால் நமக்கு தான் இங்கே வந்ததுக்கு அப்புறமாட்டி தலையும் புரியாது, காலும் புரியாது, எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னு தெரியாது, பெரிய குழப்பத்தில் நின்று. இத்தனை பயத்தோடு நம்ம இந்த பூமிக்கு வரதுக்கான மெயினான காரணம் என்ன? நம்மளோட கர்மாக்கள் எல்லாமே கழித்து நல்லபடியாக மேன்மை நிலை அடைகிறதுக்காக திரும்ப பறந்து வந்துட்ருக்கோம். ஆனால் நம்ம அந்த கர்மாவே செய்யாமல் எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிமிஷம் அப்படின்னா எது அப்படின்னா நம்மளோட ஆழ்ந்த நித்திரையில் தான். இந்த தூக்கத்தில் தான் நம்ம எந்த கர்மாவுமே செய்ய மாட்டோம். பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அவன் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான், தூங்குறவங்களை என்றைக்குமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நிமிஷம் அந்த மனுஷன் தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஆழ்ந்த நித்திரையில் எல்லாத்தையும் கைவிட்டு சரண்டராகி தூங்குற ஒரு நிமிஷம். அந்த நேரத்தில் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஓப்பனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட மெடிடேஷனும் ஆகட்டும், நம்ம அந்த ஆழ்ந்த ஒரு உறக்கம் போன்ற ஒரு நிலைக்கு போகும்போது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 2 நிலைகளிலுமே நம்ம எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம், எந்த ஒரு கர்மாவும் செய்ய மாட்டோம். அடுத்து வரக்கூடிய கேள்வி பதில் பகுதி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, ட்வின் சோல்னா என்ன, சோல்மேட்னா என்ன, அப்புறம் அகாஷிக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு எல்லாமே வெஸ்பியன்றத நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.